மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் அருண் பிரசாத். அருண் பிரசாத், வணக்கம். மயிலாடுதுறை பகுதியில் தொடர் மழை பெய்து வரக்கூடிய சூழலில் விவசாயம் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் சொல்வது என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. மயிலாடுதுறை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக பெய்து வர கனமழையால கிட்டத்தட்ட 25,000 ஏக்கருக்கு மேற்பட்ட சம்பா பயிர்கள் பாத்தீங்கன்னா சாய்ந்தும் நீர்ல மூழ்கி சேதமடைஞ்சிருக்கு. மயிலாடுதுறை மாவட்டத்துல கடந்த 2 நாளா மிதமான மழை பெய்து வந்த நிலையில நேற்று இரவு முதல் இன்று காலை வரை பாத்தீங்கன்னா பரவலாக தரங்கம்பாடி, செம்மார் கோயில், மங்கநல்லூர், குற்றாலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழையானது கொட்டி தீர்த்தது. இதனை அடுத்து இந்த காலை 6 மணி நிலவரப்படி பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில 97 மில்லிமீட்டர் மழையும், பழமையில 105 மில்லிமீட்டர் மழையும், தரங்கம்பாடி 83 மில்லிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு. மாவட்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா சராசரியா 121 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில மயிலாடுதுறை மாவட்டத்துல 1,70,000 ஏக்கர்ல சம்பா பயிர்கள் நடவு பண்ணியிருக்காங்க. இதனிடையே நேற்று இரவு முதல் பெய்த கனமழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் 25,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் பாத்தீங்கன்னா நீர்ல மூழ்க தொடங்கி இருக்கு. மேலும் பல்வேறு பகுதிகளில் நெற்பயிர்கள் முழுவதுமா சாய்ந்து இருக்கிறதுனால விவசாயிகள் கவலை அடைஞ்சிருக்காங்க. இதே மழையை தொடர்ந்தா தண்ணீர் வடிய வைக்கிறதுக்கு சிரமமா இருப்பதாகவும், இந்த தண்ணீர் வடியாம இருந்தா முழுவதுமா நெற்பயிர்கள் நீர்ல மூழ்கி உழைத்து சேதமடையக்கூடிய நிலை இருப்பதாகவும் வேதனையுடன் தெரிவித்திருக்காங்க. உடனடியா அதிகாரிகள் பாத்தீங்கன்னா இந்த தண்ணீரை வடிய வச்சு, அதாவது வாய்க்கால்ல தூர்வாரி தண்ணீரை வடிய வைக்கிறதுக்கு ஏதாவது உதவிகள் பண்ணணும்னு விவசாயிகள் சார்பா கோரிக்கை விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தற்போது வரை மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. பேசா விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி அருண் பிரசாத்.